السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாமிய வரலாற்றிலே வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாளையிலே, அரஃபா தினத்திலே, அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு இடத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பாவங்களையும் நம்முடைய மனைவி மக்கள் சந்ததிகள் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் முழுமையாக தந்தல் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள் அரஃபா நாள் என்பதாக அழைக்கப்படுகின்றது. இன்றைய நாளுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல் குர்ஆனின் மூலமாக அல் ஹதீஸின் மூலமாக மிக தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். இன்றைய நாளுடைய சிறப்புகளில் மிகவும் உயர்ந்த சிறப்பு என்னவென்றால், இன்றைய தினத்தில் தான் அல்லாஹ் மார்க்கத்தை பரிபூரணமாக ஆக்கினார். இஸ்லாமிய மார்க்கம் பரிபூரணமான நாள் தான் இந்த அரஃபாவுடைய நாள். உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் அல் இஸ்லாம தீனா என்ற வசனத்தின் மூலமாக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பரிபூரணமாக ஆக்குகின்றார். இன்றைய தினத்திலே உங்களுக்காக இந்த மார்க்கத்தை நான் பரிபூரணமாக்கினேன். என்னுடைய அருள் கொடைகளை உங்களுக்கு நான் முழுமையாக தந்துவிட்டேன். இஸ்லாத்தை என்னுடைய மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் அப்படிங்கிற ஒரு நற்செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைய அரஃபா தினத்தில் தான் அல்லாஹ் இறக்கி வைத்தான் என்பதை ஹதீஸ்களிலே நாம் பார்த்து வருகின்றோம். இந்த வசனம் இறங்கி 81 நாட்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். 81வது நாளையிலே திங்கட்கிழமை அன்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாகிவிட்டார்கள் என்பதை உண்மையான சரித்திரங்கள் சொல்லி காட்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை என்றைக்கும் மன்னிப்பார். இந்த நேரத்துல தான் மன்னிப்பான்,
இந்த நேரத்துல மன்னிக்க மாட்டான், இப்பதான் நம்ம இஸ்திக்பார் செய்யணும், இந்த நேரத்துல நம்ம இஸ்திக்பார் செய்யக்கூடாது அப்படின்னு மார்க்கம் சொல்லவில்லை. எப்போது வேண்டுமானாலும் பாவ மன்னிப்பு தேடலாம். அல்லாஹ் எப்போது வேண்டுமானாலும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கலாம். நாம தான் தயாராக இருக்கணும். பாவ மன்னிப்பு தேடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆனாலும் அரஃபா நாளையிலே அல்லாஹ் அதிகமானவர்களுக்கு பாவங்களை மன்னிக்கிறான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். இன்றைய தினத்திலே நரகம் யாருக்கு வாஜிப் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டானோ அப்படிப்பட்ட முஸ்லிம்களில் சிலருக்கு உனக்கு நரகத்தை விட்டு விடுதலை, அல்லாஹ் விடுதலை ஆக்குகிறான் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார்கள். கைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா. நாம என்னைக்கெல்லாமோ துஆ செய்கிறோம், 365 நாட்களும் பிரார்த்தனை செய்கின்றோம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். 2 காரியத்திற்கு மாத்திரம்தான் நாம் துஆ செய்வது கூடாது. ஒன்று உறவை முறிப்பதற்காக, இரண்டாவது பாவம் செய்வதற்காக. ஒரு ஆள் அல்லாஹ்ட்ட துஆ செய்றார், யா அல்லாஹ் நானும் என் மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஆனா பக்கத்து வீட்டுல அவரும் அவங்க மனைவியும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்களையும் எங்களை மாதிரி பிரிச்சது. உறவுகளை துண்டிப்பதற்காக துஆ செய்தால் அல்லாஹ் இந்த துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். பிரிந்து கிடைக்கின்ற 2 நண்பர்களை, 2 உறவுகளை ஒன்றிணைப்பதற்காக ஒருவன் துஆ செய்தால் அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, ஒருத்தர் துஆ செய்றார், யா அல்லாஹ் மதுபானம் குடிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா பாக்கெட்ல காசு இல்ல, எனக்கு மதுபானம் குடிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடு. அல்லாஹ்ட்ட துஆ செய்யலாமா? கொலை செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு, விபச்சாரம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடு அப்படின்னு சொல்றாதீங்க. வாய்ப்பை கொடு என்று ஒருவர் துஆ செய்தால் அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பது ஒரு புறம் இருக்க, இந்த 2ற்காக ஒருவன் துஆ செய்தால் அவன் குற்றவாளி என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்ப எப்ப நாம துஆ செய்தாலோ அல்லாஹ் அதை கபூல் செய்வான். ஆனா அரஃபா நாளையில் இன்றைய தினத்தில் சூரியன் உச்சியை விட்டும் சாய்ந்த பின்னால், குறிப்பாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப சூரியன் உச்சியை விட்டும் சாய்ந்து விட்டது, ஜவால் என்று சொல்வார்கள் அரபியில. ஜவால் அப்படின்னாலேயே சூரியன் உச்சியை விட்டும் சாய்ந்து விடுதல். அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய துஆ, நீங்க பாருங்க, நல்ல வாய்ப்பு நமக்கு. அரஃபாவுடைய நாள் ஒன்று, இரண்டாவது ஜும்மாவுடைய நாள். இந்த வாய்ப்பு என்பது நாம் கேட்டாலும் கிடைக்காது, கேட்காமலே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றார். அப்ப இன்றைய தினத்தை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு, ஜும்மாவுடைய நாளையில ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் என் சமுதாயத்தவர்களில் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி விட்டால் அந்த கையை சிஃப்ரன், சிஃப்ர்னா நம்ம தமிழ்ல சைஃபர் சைஃபர் சொல்றோமே, அது அரபி வார்த்தை தான். சிஃபர் என்பதுதான் சைஃபர் என்பதாக மாறி இருக்கிறது, பூஜ்ஜியம். அல்லாஹ் அந்த கையை பூஜ்ஜியமாக விடுவதற்கு வெட்கப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அதனால இன்னைக்கு 2 வாய்ப்பு, ஒரு கல்லுல 2 மாங்காய் என்பதை போன்று இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஒன்று, இரண்டாவது அரஃபாவுடைய நாள், மூணாவது நபில் பலரும் இன்றைக்கு நோன்பு நோற்றிருக்கின்றோம். நோன்பாளியின் துஆ அது ஒருபோதும் மறுக்கப்படுவதில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீஸ்களிலே சொல்லி காட்டுகிறார்கள். நோன்பாளிகள், நோன்பு இல்லாதவர்களோ இன்றைய தினத்தை நல்ல விதமாக நாம் பயன்படுத்திக் கொண்டு நோன்பு துறக்கின்ற நேரத்தில் சமுதாயத்தினுடைய வெற்றிக்காக, உலக அமைதிக்காக நாம் துஆ செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வதற்கு ஆசைப்படுகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா. சிறந்த துஆ அரஃபாவுடைய நாளையில் நாம் கேட்கின்ற துஆ தான் சிறந்த துஆ என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஈதுல் அத்ஹா என்று சொல்லப்படுகின்ற தியாக திருநாளை கொண்டாடுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம்.
இந்த தியாக திருநாளுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அதிகமான தொடர்பு உண்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களின் அருமையான துணைவியார் ஹாஜர் அம்மா அவர்களுக்கும் அவர்கள் ஈண்டெடுத்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த மூவருக்கும் துல்ஹஜ் பிறை 10 அன்று நாம் கொண்டாடுகின்ற ஈதுல் அல்ஹாவிற்கும் ஒரு தொடர்பு உண்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, நாம எந்த அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போற்றி போலுகிறோமோ அதுபோன்று யூதர்கள் நசராணிகள் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போற்றி புகழ்வார்கள் என்றாலும் அவர்களை விட நாம தான் அதிகமாக போல்கின்றோம், அவர்களை பின்பற்றி வாழ்கின்றோம். குர்ஆன்ல ஹதீஸ்கள்ல இப்ராஹிம்ங்கிற வார்த்தை பதிவு செய்யப்படுகிறது. ஆனா பைபிள், தௌராத் வேதம், இஞ்சில் வேதம் அங்க பார்த்தா அப்படின்னா ஆபிரகாம் என்று போட்டிருப்பார்கள். அப்ப ஆபிரகாம் அப்படின்னா அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் குறிக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 4வது அத்தியாயம் 125வது வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய நேசனாக நண்பனாக அவன் ஆக்கிக் கொண்டான். அல்லாஹ்விற்கு நேசர்கள் கிடையாது, நண்பர்கள் கிடையாது, அதே நேரத்தில் பெற்றோர்கள் கிடையாது, யாரும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் அந்த அல்லாஹ்வும் சொல்லுகின்றான், எனக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நண்பர் என்று அல்லாஹ்வும் சொல்லுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர் தான். ஆனா அதுக்கு ஹபீப் என்று சொல்வார்கள். ஹபீப் என்றாலும் நேசர், கலீல் என்றாலும் நேசர். ஆனா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. கலீலை விட ஹபீபுடைய அர்த்தம் தான் மேலோங்கி இருக்கும். ஹபீப்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஹபீப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்களோ அது அல்லாஹ்க்கு கேட்பான். எப்படி பாருங்க, நான் சொல்றத அல்லாஹ் கேட்க மாட்டான், அல்லாஹ் சொல்றத தான் நாம கேட்கிறோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்களே, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அல்லாஹ் அப்படியே ஏற்றுக்கொள்வார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்துல நாம காபாவை நோக்கி தொழுகல. இப்ப நம்ம காபா இருக்கின்ற திசையை நோக்கி நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம். ஆனா தொழுகை ஆரம்பிக்கப்பட்ட புதிதில் 17 மாதங்கள் ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்படுகிறது. 17 மாதங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கிதான் 5 நேரம் தொழுதார்கள். ஜனாசா தொழுகையா பைத்துல் முகத்தஸை நோக்கி, ஃபர்லு தொழுகையா பைத்துல் முகத்தஸை நோக்கி, சுன்னத்தே நபில வாஜிபு எந்த தொழுகையாக இருந்தாலும் கிப்லாவை நோக்கி தொழுகவில்லை, பைத்துல் முகத்தஸை நோக்கிதான் 17 மாதங்கள் தொழுதார்கள். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க தெரியுமா? தக்பீர் கட்டிய பின்னால அல்லாஹ்வுடைய வஹி வராதா, கிப்லாவை நோக்கி திரும்பும்படி அல்லாஹ்வுடைய வஹி வராதா, காபத்துல்லாவை நோக்கி திரும்பும்படி அல்லாஹ்வுடைய வஹி வராதா, எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஒரு காலகட்டத்தில் லுஹர் தொழுகை என்றும் வருகிறது, அசர் தொழுகை என்றும் வருகிறது. பெருமானார் சஹாபாக்களுக்கு தொழுகை நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் வஹியை கொண்டு வருகின்றார். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், நபியே உங்கள் முகத்தை கிப்லாவை நோக்கி, அதாவது காபாவை நோக்கி நீங்கள் திருப்புங்கள் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் யோசிக்கல, இன்னும் 2 ரக்காத் இருக்குன்னு யோசிக்கல. தொழுகையிலே என்ன செய்றாங்கன்னா பைத்துல் முகத்தஸில் இருந்து காபத்துல்லாவை நோக்கி முகத்தை திருப்புகின்றார்கள். அந்த பள்ளிவாசலுக்கு பேரே மஸ்ஜிதுல் கிப்லத்தைன். உம்ராவிற்கு செல்லக்கூடியவர்கள், ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த பள்ளிவாசலை போய் பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரி மெஹராபு கிப்லாவை நோக்கி இருக்கும், பைத்துல் முகத்தஸை நோக்கி இருக்கும். அப்ப இப்ப நாம என்ன செய்யறோம் அப்படின்னா காபத்துல்லாவை நோக்கி தொழுகின்றோம் என்றால் பெருமானாருடைய ஆசையை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கிறான். இதான் ஹபீபுடைய அர்த்தம். கலீல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதை உடனடியாக யோசிக்கலாம் கிடையாது. மகனை கூட்டு போய் அருண் அல்லாஹ் சொன்னா உடனே கூட்டு போறாரு. நாம அப்படி செய்வோமா? நாம அல்லாஹ்வுடைய ஹபீப் அல்ல, அல்லாஹ்வுடைய கலீலாக இருப்பதற்கு கூட நாம் தகுதியற்றவர்கள். ஒவ்வொரு நாளும்
அல்லாஹ்வுடைய அழைப்பாளர்கள் முஅzzீன்கள். அவங்க சாதாரண ஆள் அல்ல, அல்லாஹ்வுடைய அழைப்பாளர்கள். அவர்கள் அழைக்கின்றார்கள், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள். எரோமாட்ல மழை பெஞ்ச மாதிரி போறவங்க நாம எப்படிங்க அல்லாஹ்வுக்கு கலீலாக முடியும்? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட நெடிய காலத்திற்கு பின்னால் தனக்கு மகனாக பிறந்த இஸ்மாயிலையும், பச்சிலம் குழந்தை இஸ்மாயிலையும், குழந்தையை பெற்றெடுத்த பச்சிலம் தாய் ஹாஜரம்மாவையும் கொண்டு போய் ஒரு நடுக்காட்டுல விட்டுட்டாங்க. அல்லாஹ் சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யோசித்தார்களா, இதாங்க கலீலே. கலீல் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளையை கொஞ்சம் கூட யோசிக்காமல் நிறைவேற்றுபவர் தான் கலீல். இவருடைய யோசனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் அவருக்கு பேர் ஹபீப் என்பதாக இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லிக்காட்டு. அதான் அல்லாஹ் சொல்கின்றான், வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய நேசனாக ஆக்கிக் கொண்டான். ஒரு சிறப்பு. அடுத்து என்ன அப்படின்னா, 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்கள் இந்த உலகத்திலே தோன்றினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, அவங்க சந்ததியில மட்டும்தான் 10 நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அதுல 10வது ஆள் யார் தெரியுமா? நம் உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10 நபிமார்கள். ஒரு குடும்பத்துல சில பேர் ரொம்ப பெருமைப்படுவாங்க, எங்க குடும்பத்துலங்க 20 டாக்டர் இருக்கிறாங்க, 20 பேர் சேர்ந்து கூட இவர் உயிரை காப்பாற்ற முடியாது, இவர் போய் சேர்ந்துருவாரு. என் குடும்பத்துல 20 வக்கீல் இருக்கிறாங்க, 20 இன்ஜினியர் இருக்கிறாங்க. ஒரு பூகம்பம் வரும்போது அந்த 20 பேர் சேர்ந்தாலும் வீடு கீழே விழுறத யாராலும் தடுக்க முடியாது. இவர் உயிர் போனாலும் இவர் மகன் டாக்டர், பேரன் டாக்டர், பேத்தி டாக்டர், எல்லாருமே டாக்டர். இவர் உயிரை காப்பாற்ற முடியுமா? இதுல என்னங்க பெருமை இருக்குது? ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெருமைப்படுவதற்கு தகுதியானவர். ஆனா அவங்க பெருமைப்படல. அவங்களுடைய குடும்பத்துல பேரன் பேத்தி, கொள்ளு பேரன் பேத்தி அல்ல, மன்னிக்க வேண்டும், பேரன்மார்கள் மகன்மார்கள் எல்லாருமே ஒரு 10 பேர் நபியாக வந்தார்கள் என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், மற்றொரு மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், 10வதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10 நபிமார்கள் ஒரு குடும்பத்தில் வந்தார்கள் என்றால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள் தான் என்பதை அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபிமார்களிலேயே சிறந்தவர்கள். ஆனா அந்த ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா வமா கான மினல் முஷ்ரிகீன். யூதர்களும் நஸ்ரானிகளும் என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்ராஹீமை ரொம்ப போற்றீங்களே நீங்களும், நம்மளை பார்த்து, ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்தை பார்த்து. நாங்கள் தான் இப்ராஹீமை வைத்து கொண்டாடுவதற்கு தகுதியானவர்கள். ஆனால் உம்மத்தே முஹம்மதியா இருக்குது, அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டாடுவதற்கு தகுதியற்றவர்கள் என்று யார் சொன்னா? யூதர்கள் சொன்னாங்க, நஸ்ரானிகள் சொன்னாங்க. அவங்க மேல சொன்னாங்க, அவர் எங்களை மாதிரி அவர் ஷிர்க் வச்சிருக்கிறாரு. நவுதுபில்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஷிர்க் வச்சாங்க. அல்லாஹ் சொல்லுகின்றான், வமா கான மினல் முஷ்ரிகீன். அவர் முஷ்ரிக் அல்ல. சூரியனை பார்க்கிறாரு, இதான் நாபரிய இறைவன் என்று சொல்லுகின்றார். இரவு வந்ததும் சூரியனை காணோம். காணாமல் போகக்கூடிய ஒருவன் இறைவனாக இருக்க முடியாது. சந்திரனை பார்க்கின்றார், இதுதான் மாபரிய இறைவன் என்று சொல்லுகின்றார். பகல் நேரத்தில் சந்திரனை காணோம். நட்சத்திரங்களை பார்க்கிறார், பகல்ல நட்சத்திரத்தை காணோம். மறையக்கூடிய ஒன்று, அழியக்கூடிய ஒன்று, அது இறைவனாக இருக்க முடியாது. அழியாத, மறையாத, காணாமல் போகாத ஒருவன் தான் இறைவனாக இருக்க முடியும். ஏகத்துவத்தின் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இன்றைக்குள்ள நசராணி கூட்டங்களும் யூத கூட்டங்களும் அவர் முஷ்ரிக்குங்க, எங்களை மாதிரி சிரிக்க வைத்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் என்று சொல்லுகிறது, வமா கான மினல் முஷ்ரிகீன். அவர் சிரிக்க வைக்கல, முஷ்ரிக் அல்ல, ஏகத்துவவாதி. ஏகத்துவவாதி மாத்திரமல்ல, ஏகத்துவவாதிகளுக்கெல்லாம் முன்னோடி என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இப்ப நாம பின்பற்றுகின்றோமே,
அந்த சுன்னத்துக்கள்ல பெரும்பாலான சுன்னத்துக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தில் உள்ள சுன்னத்துகள் தான். அல்லாஹ் சொல்லுகின்றான் 3வது அத்தியாயம் 25வது வசனத்துல ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா. ஹனீஃபானா என்ன அர்த்தம்? அசத்தியத்தை விட்டுவிட்டு, குஃப்ரை விட்டுவிட்டு, ஷிர்கை விட்டுவிட்டு சத்தியத்தின் பக்கம், ஏகத்துவத்தின் பக்கம் வந்தவர் என்பது அவருடைய பொருள். அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்களும் உங்கள் சமுதாயத்தவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு சென்ற மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்ப நாம தாடி வளர்க்கிறோம், மீசையை கத்தரிக்கின்றோம், பல் தேய்க்கின்றோம், நாசிக்கு தண்ணீர் செலுத்தி மூக்கை நாம் சுத்தம் செய்கின்றோம், முகத்தை கழுவுகின்றோம், அது அக்குள் முடியை அகற்றுகின்றோம், மறைவான இடத்தில் வளரக்கூடிய முடிகளை அகற்றுகின்றோம், கத்தனா செய்கின்றோம், ஒளி செய்கின்ற பொழுது கடமையான குளிப்புகளை குளிக்கின்ற பொழுது இந்த முடிச்சுகள் எல்லாம் கோடி விட்டு கழுகணும். சில பேர் அள்ளி ஊத்தி வந்துருந்தாங்க, இந்த முடிச்சுகள்ல தண்ணி படாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கோடி விட்டு நீங்கள் கழுக வேண்டும். கையை கழுகுறோமா, இப்படி நம்ம கழுவ கூடாது. விரல்களுக்குள்ளால் விரல்களை விட்டு கோடி கழுக வேண்டும், கால் விரல்களுக்குள்ளாலும் கோடி கழுக வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்தை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்றார். பெருமானார் அதையே நமக்கும் சுன்னத்தாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த ஆயத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றவர்கள் இந்த அற்புதமான விளக்கங்களை நமக்கு தந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, எவ்வளவு சிறப்பு மிக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 89 வயசுன்னு சொல்றாங்க, 99 வயசுன்னு சொல்றாங்க. குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஆனா அல்லாஹ் பொறுப்பான், நிராசை அடைவது கூடாது. சில பேர் கல்யாணம் முடிச்சு 6 மாசம் கழிச்சு குழந்தை இல்லையங்க அப்படிங்கிறாங்க. இங்க பாருங்க, 99 வயசு வரைக்கும் குழந்தை இல்ல. நிராசை அடைவது கூடவே கூடாது. படைத்த ரப்பு தான் குழந்தையை தருவதற்கு முழு தகுதியும் பெற்றவர். அல்லாஹ்ட்ட மட்டும்தான் நாம துவா செய்யணும். உடல்ல கோளாறு இருந்தா மருத்துவத்தை போகலாம், தவறே கிடையாது. ஆனா அந்த மாத்திரையை சாப்பிட்டா எனக்கு குழந்தை உண்டாச்சு சொல்வது கூடாது. ஒரு உண்மையான மூமின் அப்படி சொல்வது கூட மார்க்கம் அனுமதிக்கவில்லை. மாத்திரையை சாப்பிட்ட அல்லாஹ்வுடைய கிருபையினால எனக்கு குழந்தை அல்லாஹ் தந்தான் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்ப இப்ராஹிம் ஹாஜர் தம்பதிகளுக்கு 99 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆன்ல பல இடங்களில் புகழ்ந்து கூறுகின்றார். ஒரு வசனத்தை நாம் பார்க்கின்றோம். 15வது அத்தியாயம் சூரத்து ஹூத், அது 51 56 வரையிலும், அதே நேரத்தில் 51வது அத்தியாயத்தில் 23ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரையிலும் சில செய்திகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பழக்கம் என்ன தெரியுமா? விருந்தாளிகள் இல்லாம சாப்பிடவே மாட்டாங்க. 3 நேரமோ 5 நேரமோ, அது எத்தனை நேரமோ அதுக்கு தெரியாது. விருந்தாளிகள் இல்ல அப்படின்னா அன்னைக்கு அவங்க பட்டினி தான் கிடப்பாங்க. சாப்பிடுற நேரத்துல வீட்டு வாசல்ல நிற்பாங்க. யாராவது ரோட்ல புதுசா போனாங்கன்னா பம்பா கையை பிடிச்சி இழுத்துட்டு அவர்களையும் உட்கார வைத்து இவர்களும் இருக்கின்ற உணவை பகிர்ந்து சாப்பிடுவார்கள். அல்லாஹ் இந்த சம்பவத்தை அல் குர்ஆன்ல மிக புகழ்ந்து கூறுகின்றார். ஒரு வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். வநப்பியுக்கும் அன்லைஹி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்த விருந்தாளிகளை அவர்களுக்கு எடுத்து கூறுவீராக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரோட்ல நிற்கிறாங்க, யாருமே வரல. தூரத்துல 2 இளைஞர்கள் வருகின்றார்கள், அழகான இளைஞர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சந்தோஷம். உடனே அந்த 2 பேரையும் நம்ம வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது அந்த 2 பேரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டிற்குள்ளார நுழைகிறாங்க. உட்கார வச்சு என்ன செய்றாங்கன்னா, ஒரு காளை கன்றை, குர்ஆன்ல அப்படியே வருகிறது, ஃபஜாஅ பிஇஜ்லின் சமீனின், கொழுத்த ஒரு காளை கன்றை, இஜ்ல் அப்படினா காளை கன்று, காளை கன்றை அறுத்து அதை பொரித்து சமைத்து கொண்டு வைக்கிறாங்க. 2 பேருக்கும் முன்னால வச்சுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்தாச்சு. உணவையும் பரிமாறுறாங்க. ஆனா வந்த 2 பேரும் தட்டுல கையை வைக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு வகையான அச்சம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் உணவை சாப்பிட மறுத்தால் ஏதோ நமக்கு வேதனையை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாங்க.
இவங்க பயப்படுறத பார்த்துக்கிட்டு ஹாஜராமா இருக்கிறாங்களே அவர்களை பற்றி அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்லும் பொழுது அஜூசுன் அகீம் என்று சொல்லிக்கின்றார். அஜூசான கிழவின்னு அர்த்தம், அகீம்னா மலடின்னு அர்த்தம். அப்ப அந்த கிழவியான மலடியான ஹாஜராமா என்ன செய்யறாங்கன்னா ஜன்னல் இடுக்கில் வழியாக இந்த கணவரும் விருந்தாளிகளும் பேசுவதை பார்த்து கணவர் பயப்படுவதை பார்த்து அவர்கள் சிரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இவங்க கேட்கிறாங்க, நீங்க சாப்பிட மாட்டீங்களா? ரெண்டு பேரையும் பார்த்து கேட்கிறாங்க, சாப்பிட மாட்டீங்களா? அப்ப அவங்க சொன்னாங்களா, நீங்கள் நினைப்பதை போன்று நாங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. நாங்கள் யார் தெரியுமா? உங்களுக்கு குழந்தை பிறக்க போகிறது என்ற நற்செய்தியை கூறுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட 2 வானவர்கள் என்று சொன்னார்கள். அந்த 2 பேரும் சாதாரண மனிதர்கள் அல்ல. இப்ப நாம எல்லாம் வானவர்களை பார்க்க முடியாது. வானவர்களை பற்றி இஸ்லாம் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். ஒளியை நாம் எப்படி பார்க்க முடியாதோ அது போன்றுதான் மலக்குமார்களையும் நாம் பார்க்க முடியாது. ஆனா நபிமார்கள் பார்ப்பாங்க. அப்ப 2 பேரும் வந்தவன சாப்பிடாம இருப்பதை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாங்க. அல்லாஹ் சொல்லுகின்றான், இவர்கள் குறித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்தார்கள். அப்ப அவங்க சொன்னாங்களா, லா தகஃப், நீங்கள் பயப்பட வேண்டாம், வபஷரூஹு பிகுலாமின் அலீம், அறிவாளியான ஒரு ஆண் குழந்தை உனக்கு பிறக்க போகிறது என்ற நற்செய்தி சொல்வதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம் அப்படின்ற உடனே மறைந்திருந்த அந்த ஹாஜரம்மா ஏன் மறைஞ்சிருக்கிறாங்க? 2 பேரும் இளைஞர்கள், அந்நிய ஆண்கள். அந்நிய ஆண்களுக்கு முன்னால ஒரு பெண் வந்து இருப்பது கூடாது, கிழவியே வரக்கூடாது என்று இருக்கின்ற பொழுது இன்னைக்கு குமரிகள் வந்துதான் பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தாங்கன்னா கணவர் சொல்றாரு, நீ வெக்கப்படாத, நம்ம அண்ணன் மாதிரி தான், தம்பி மாதிரி தான், மாமா மாதிரி தான். அது அந்த ஆளை வரிஞ்சு கட்டிக்கிட்டு நம்ம பீதிகள்லாம் வந்து பரிமாறிக்கிட்டு இருக்கோம். ஒரு 4 நாளைக்கு வருவான், 5ஆம் நாள் கூட்டு போயிருவான். இதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஹாஜரம்மா 99 வயசு இவங்களுக்குன்னா அவங்களுக்கு எப்படி 70 வயசு இருக்கும். கிழவி, அந்நிய ஆண்கள் என்று சொன்ன உடனே அவர்களுக்கு முன்னால் வருவதற்கு வெட்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனா இவங்க மனிதர்கள் அல்ல, இவர்கள் வானவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஹாஜரம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபீ சர்ரத்தின் ஃபஸக்கத் வஜஹகா, ஹாஜரம்மா வெட்கப்பட்டு கொண்டு முகத்தை மூடியவர்களாக, அப்போ முகத்தை மூடிக்கிட்டு தான் வராங்க, முகத்தை மூடியவர்களாக இவர்களுக்கு முன்னால் வந்து நின்று கொண்டு அவங்க கேட்கிறாங்க வழக்குகளை பார்த்து, என் மச்சானுக்கு 99 வயசு, நான் கிழவி மலடி, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது, காலு கதாலிக்கு கால ரப்புக்கு, உன் இறைவன் சொல்லிவிட்டான். நீங்க என்ன சொல்றது? உங்க இறைவன் சொல்லிவிட்டான், உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது என்று அல்லாஹ்வுடைய நற்செய்திய அந்த 2 பேரும் சொல்றாங்க. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, சரி நீங்க வேற ஏதாவது நோக்கத்துக்கு வந்தீங்களா, இதுக்கு மட்டும்தான் வந்தீங்களான்னு கேட்கும் பொழுது அந்த 2 வானவர்களும் சொல்றாங்க, உங்களுக்கு நற்செய்தி சொல்லிவிட்டு லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை அழிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பக்கம் தாவா செய்யறாங்க, மற்றொரு பக்கம் லூத் அலைஹிஸ்ஸலாம் தாவா செய்யறாங்க. ஒரே காலத்தில் ஒரே சமுதாயத்திற்கு 2 இறை தூதர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல அனைத்து மதத்தவர்களுக்கும், அவர்கள் மௌத்தானாலும் கியாமத் நாள் வரைக்கும் இன்னைக்கு ரசூலுல்லாஹ் தான் நமக்கு ஆன்மீக தலைவர், அரசியல் தலைவர். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கிற மாதிரி, மற்றொரு தொகுதிக்கு மற்றொரு எம்எல்ஏ இருக்கிற மாதிரி, ஒரு தொகுதிக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாவா கொடுக்குறாங்க, மற்றொரு தொகுதியில லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் தாவா செய்கிறது. இந்த 2 பேரும் சொல்றாங்க, அந்த சமுதாயத்தை அழிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த சமுதாயம் செய்த பாவம் என்ன? ஓரின சேர்க்கை. உலகத்திலேயே முதலாக அந்த மாபெரிய குற்றத்திற்கு புள்ளி வைத்தவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் தான். இந்த சம்பவத்தை அல்லாஹ் தொடர்ந்து அல் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். அருமையானவர்களே, இதற்கு பின்னாலதான் அல்லாஹ் என்ன செய்யலாம் அப்படின்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. பிறந்த உடனே
அந்த குழந்தையையும் தாயும் கொண்டு போய் காபத்துள்ளால விடு அல்லாஹ் சொல்லுகின்றார். விட்டு விட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அந்த சம்பவங்கள் நீண்டு கொண்டே இருக்கின்றது. இவர்கள் வாலிப பருவத்தை அடைகின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு பார்க்கிறாங்க. மகனை அறுத்து பலியிடுவதை போன்று தன்னுடைய மகனை பார்த்து கேட்கிறாங்க, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அதுபகுக்க ஃபன்னுர் மாதா தரா, உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கனவு கண்டேன், என்ன கருதுகிறாய், நீ யோசித்து சொல் என்று சொல்லும் பொழுது மகன் யோசிக்கல. என்ன சொன்னார் தெரியுமா? இஃஅல் மா துமர், அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளையிட்டாரோ அதை நீங்கள் ஏவுங்க. இன்னைக்கு ஒரு தந்தை மகனை பார்த்துட்டே உன்னை அறுக்கிற மாதிரி கனவு கண்டா அப்படின்னு சொல்லி பாருங்க, உங்க அம்மா அவங்க கொண்டாடி கூட்டு போய் அறுத்துருவான். இப்படிதான் இந்த மாணவர்கள் சொல்லுவார்கள், வளர்ப்பு அப்படி. ஆனால் அந்த மாதிரி கனவுகள் நமக்கு வராது. ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த தந்தையை பார்த்து சொல்றாங்க, நீ அறுத்துருங்க, சதஜுதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், பொறுமையாளர்களின் ஒருவராக என்னை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லாஹ் என்ன செய்த கட்டளை என்ற உடனே மகனை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். ஃபலம்மா அஸ்லமா, அந்த இருவரும் கீழ்ப்படிந்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தந்தையும் மகனும் கீழ்ப்படிந்து வதல்லஹுலில் ஜபீன், முகம் குப்புற படுக்க வைக்கிறாங்க. ஏன்னா மகன் அல்லவா, முகத்தை பார்த்தால் ஒரு பாசம் வந்து அறுக்காமல் போய்விடக் கூடாது என்பதற்காக முகம் குப்ப படுக்க வைக்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, கத்திய கழுத்துல வச்சாங்களா, கத்திய அறுக்கலையா, கோபத்துல மலையில தூக்கி போட்டாங்களா, மலைய ரெண்டா பிளந்துச்சா, இதெல்லாம் கட்டுக்கதைகள், மார்க்கத்தில் இல்லாத காரியங்கள். அப்ப அறுப்பதற்காக முனைகின்ற பொழுது வனாதைனாகும் ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமே என்று நாம் அழைத்தோம். அது சத்தத்த ரூயா, நீ என் கண்ட கனவை உண்மையாக்கி விட்டீர். இன்னா கதாலிக நஜிசில் முஹ்சினீன், நல்லோர்களுக்கு நாம் இப்படித்தான் கூலி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வஃபதைனாஹு பிதிபிகின் அதீம், மகத்தான ஒரு பலிப்பிராணியை அவருக்கு நாம் பகரமாக கொடுத்தோம். இஸ்மாயிலுக்கு பகரமாக அல்லாஹ் ஒரு ஆட்டை அனுப்பி வைக்கின்றார். நீ சில பேர் கூட இந்த குர்பானி ஆட்டுக்கு இஸ்மாயில் பேர் வைக்கிறாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. நான் கேட்டேன், அது பொட்ட கடாவா இருந்தா இஸ்மாயில் டிவின்னு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது மார்க்கத்துல எங்க இருக்கு? இன்னைக்கு பாருங்க ஒரு குழப்பம். காலைல ஒருத்தர் நோன்பு வைக்கலன்றாரு. ஏங்க நோன்பு வைக்கல? நான் குர்பானி கொடுக்கல அப்படிங்கிறாரு. எவனோ ஒருத்தன் கிளப்பி விட்டுருக்கிறான், குர்பானி கொடுக்கிறவங்க தான் அரஃபா நோன்பு வைக்கணும்னு. இந்த மாதிரி சமுதாயத்தில் குழப்பக்கூடியவர்கள் நீங்க அதிகமானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. குர்பானி கொடுக்கிறவங்களும் கொடுக்காதவங்களும் அரஃபா நல்ல நோன்பு வச்சா அது சிறப்பிற்குரிய ஒரு நாள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால ஆட்டுக்கு பேர் வைக்கணும், இஸ்மாயில் வைக்கணும், இஸ்மாயில் பீவி வைக்கணும், அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஆடுதான் சிறந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குர்பானி இறைச்சி வந்து முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், மாட்டு சமுதாயத்திற்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. கிடையவே கிடையாது. இஸ்லாத்தில் சிறந்தது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது. பசித்தவர்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர முஸ்லிமான பசித்தவர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுக்க வேண்டும் ரசூலுல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வும் சொல்லல. காணியவல் முஅத்தர்ர, யாசிப்பவருக்கும் யாசிக்காதவருக்கும் கஷ்டப்படுகின்ற ஏழைகளுக்கும் ஃபகுலூ மின்ஹா, நீங்களும் அதை சாப்பிடுங்கள். அப்ப யாசிப்பவர் ஏழைகள், யாசிக்காதவர்கள் ஏழைகளை. சில பேர் கௌரவமா இருப்பாங்க, கேட்க வெக்கப்பட்டு வீட்டுல இருப்பாங்க, அவங்களுக்கு நாம கொடுக்கலாம். செல்வந்தர்கள் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு நாம கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம் என்பதை அல் குர்ஆன் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்கிறது. எல்லாம் அல்ல இறைவன் எதை நாம் கேட்டோமோ, எதை